ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆம், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, சேதப்படுத்த அவர் விடுவதும் இல்லை. வசனத்தை கைக்கொண்டு, தகப்பனே, உங்களுடைய பாத அடியில் நான் வந்தடையத்தக்க எனக்கு கிருபை தாரும், நீரே என் தேவன், நீரே என் எஜமானன் என்று அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஒன்றுக்கும் குறைவில்லாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். எதை குறித்தும் கலங்க வேண்டாம், அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் நமக்கு தகப்பன், நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள். கேட்பதை அவர் தருவார். விசுவாசித்தால் மகிமை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்றால் நீ விசுவாசி. நீ விசுவாசிக்கும் போது அவர் உனக்கு வெளிப்படுவார். வெளிப்பட்டு உனக்கு தேவையானதை அவர் செய்வார். எதை குறித்தும் கலங்காதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆறுதலாக நமக்கு சொல்லி இருக்கிறார். நாம் வருத்தப்படுகிறோமா? வேண்டாம். தேவனை நினைத்து துதியுங்கள், பாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் வழி நடத்துவார். தகப்பனே, கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். நன்மையினால் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.